ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சோரு டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராமர் வீடியோ பார்க்க போகிறோம். அது வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா, நான் நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரியான கிராமர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வேரியஸ் டாபிக்ஸில் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். நீங்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டாபிக் ரொம்ப கிளியராக புரியும். ஓகே, நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். You are the most brilliant student in the class. You are the most brilliant student in the class. இப்போது இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் யார் பேசுவாங்க? டீச்சர் பேசுவாங்க. டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொல்லலாம், யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இப்போது இந்த ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா என் டீச்சர் வந்து என்னை பார்த்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த நான் உடனே என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லணும். அப்போது இந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி கன்வே பண்ணுவேன் இந்த சென்டென்ஸை? மை டீச்சர் செட் டு மீ, யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். நான் வந்து அப்படியே என் பேரண்ட்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுறேன் இந்த சென்டென்ஸை. மை டீச்சர் செட் டு மீ, யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஒன்று நான் இப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் நான் வந்து இந்த டீச்சர் சொன்னதை நான் வந்து இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இன்னொரு டைப், மை டீச்சர் டோல்ட் மீ தட் ஐ வாஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். மை டீச்சர் டோல்ட் மீ தட் I was the most brilliant student in the class. இப்போது செகண்ட் இப்போ ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியும் நான் கன்வே பண்ணலாம். அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதுதான் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு சொன்ன சென்டென்ஸ் பாருங்கள். மை டீச்சர் செட் டு மீ, யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச். ஏன் டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறோம்? நல்லா நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்தோன்னா, நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்? மை டீச்சர் செட் டு மீ. ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீச்சர் சொன்ன அதே சென்டென்ஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். மை டீச்சர் செட் டு மீ, யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறத அந்த சென்டென்ஸை நம்ம செகண்ட் பார்ட்டில் அப்படியே எடுத்து அந்த சென்டென்ஸை சொன்னோம். அப்படியே நம்ம பேசுகிற சென்டென்ஸில் அவங்க சொன்ன அந்த மெசேஜே அப்படியே எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீச்சுக்கு பேர் டைரக்ட் ஸ்பீச். இல்லை அவங்க சொன்னதை நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து செகண்ட் சென்டென்ஸ் சொன்ன எக்ஸாம்பிள். மை டீச்சர் டோல்ட் மீ தட் ஐ வாஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். மேபி அவங்க டீச்சர் நேற்று சொல்லியிருக்கலாம், நேற்று அவங்க கிளாஸில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவங்க வேர்ப் சேஞ்ச் பண்ணி ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை அவங்க வந்து மாடிஃபை பண்ணி சொல்கிறாங்க. மை டீச்சர் டோல்ட் மீ தட் ஐ வாஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இப்போது இந்த சென்டென்ஸ் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதுதான் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஒரு தேர்ட் பர்சன் நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து இன்னொரு பர்சன் கிட்ட சொல்கிறோன்னா அந்த ஸ்பீச்சுக்கு பேர் டைரக்ட் ஸ்பீச். ஒரு தேர்ட் பர்சன் நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, அந்த மெசேஜை நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி வேர்ப் மாற்றி டென்ஸ் மாற்றி வந்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீச்சுக்கு பேர் இன்டைரக்ட் ஸ்பீச். பட் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு எக்ஸாம்பிளோட மீனிங்கும் சேம் தான். மீனிங் சேமாக இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து மாறுது இல்லையா. டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம ஒரு மாதிரி சொல்கிறோம், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வேறு மாதிரி சொல்கிறோம். ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, பட் சென்டென்ஸ் மீனிங் வந்து சேஞ்ச் ஆகலை. இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னால் என்னென்னு கிளாரிஃபை ஆகியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து அப்போது சென்டென்ஸ் நம்ம மாற்றி யூஸ் பண்ணால் டைரக்ட் இன்டைரக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குது.
அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது ஒரு சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொட்டேஷன் மார்க்ஸ். தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க இல்லையா ஒரு மெசேஜ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸ் வந்து டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ் இருக்கிறது தான் வந்து கொட்டேஷன் மார்க். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, தேர்ட் பர்சன் சொல்கிற மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ் கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கோம், டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கோம். செகண்ட் பாயிண்ட், அவங்க சொல்கிற அந்த மெசேஜோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க தேர்ட் பர்சன் ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சென்டென்ஸை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா, யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம வந்து கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து கொட்டேஷன் மார்க் போட்டிருக்கணும், ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த ஸ்பீச் வந்து நம்ம ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அதை மாற்றினேன் இல்லையா, மை டீச்சர் செட் டு மீ யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இப்படி நான் வந்து மாற்றினேன் இல்லையா சென்டென்ஸை. அப்போது நான் மை டீச்சர் செட் டு மீ இந்த ஒரு சென்டென்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணது. ஸோ அதை சொல்லிவிட்டு நான் வந்து கமா யூஸ் பண்ணணும். கமா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணணும். யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் வித் கொட்டேஷன் மார்க்ஸ். நான் சொன்ன அந்த சென்டென்ஸ் மை டீச்சர் செட் டு மீ சொன்னேன் இல்லையா, அதை சொல்லிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணணும். கமா அண்ட் தென் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து என்ன ரெண்டு ரூல், கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும், கேபிட்டல் வேர்டு யூஸ் பண்ணணும். கொட்டேஷன் மார்க் போட்டு கேபிட்டல் யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். இதுதான் வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்சா, ஒரு சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சா அப்படின்னு நம்ம விசிபிளாக அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கான ரூல்ஸ். ஓகே, இப்போது டைரக்ட் ஸ்பீச் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச், இப்போது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிட்டனில் தான் நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து எழுதுவீங்க இல்லையா, அப்போ எழுதும் போது இதெல்லாம் நோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்குன்னா அதை பார்க்கும்போதே எப்படி டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு கண்டுபிடிக்கணும்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம அப்படி எழுதியிருக்க அந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போது அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக தான் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்க போகுது. இதில் கொட்டேஷன் மார்க் இருக்காது. கொட்டேஷன் மார்க் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, என்னோட சென்டென்ஸ் அண்ட் தென் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பேன். அது வந்து டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் நம்ம கமா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொட்டேஷன் மார்க்கும் தேவை கிடையாது, கமா வச்சும் செப்பரேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ணி சொல்கிறோம் இல்லையா, தேர்ட் பர்சன் சொன்னதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி சொல்கிறோம். ஸோ அப்போது நம்ம வந்து கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா தட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். எல்லா சென்டென்சஸுமே அது வந்து யூஸ் பண்ணுவோமான்னு அது வந்து கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி ஒரு 80% கிட்ட கண்டிப்பாக நம்ம தட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த கன்ஜங்ஷன் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். ஸோ கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, டென்ஸ் சேஞ்ச் அண்ட் வேர்ப் சேஞ்ச். இப்போது நான் வந்து அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 3 எக்ஸாம்பிள்ஸ், அதாவது சென்டென்ஸ் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், யூ ஆர் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஓகேவா? அதை வந்து வச்சுக்கோங்க. அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நான் மாற்றும் போது எப்படி சொன்னேன், மை டீச்சர் டோல்ட் மீ தட். இப்போ தட் வருது இல்லையா, அது வந்து கன்ஜங்ஷன். டோல்ட் மீ தட் ஐ வாஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். ஸோ வாஸ் வேர்ப் வந்து வருது. வேர்ப் வந்து எப்படி வருது, சேஞ்ச் ஆகி வருது. வேர்ப் சேஞ்ச் நடக்குது.
டென்ஸும் வேர்ப் சேஞ்ச் ஆனாலே டென்ஸ் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ வாஸ்ன்னு வரதுனால அது வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது. ஓகேவா? ஸோ டென்ஸ் சேஞ்சும் நடக்குது, வேர்ப் சேஞ்சும் நடக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது வேர்பும் சேஞ்ச் ஆகும், டென்ஸும் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ரூல்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ரிட்டனில் சென்டென்ஸ் பார்க்கும்போது இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்? நோ கொட்டேஷன் மார்க், நோ கமா, ஷுட் ஆட் கன்ஜங்ஷன், அண்ட் டென்ஸ் சேஞ்ச் ஆகும், வேர்ப் சேஞ்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோ வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோ. இப்போது இதே மாதிரி நம்ம வந்து பார்ட் வீடியோஸ் போட போகிறோம். ஏன்னா டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் டாபிக். நிறைய நம்ம வந்து அதில் நோட் பண்ணணும். அதில் வந்து வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி வருது, நம்ம வந்து எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணணும் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. நிறைய நம்ம வந்து நோட் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் இனிமேட்டு பார்ட் வீடியோஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். Also, don't forget to subscribe to our channel Choro Talks so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.